Bonjour à tous, bonjour à tous. Comment ça va? Ça va? Ça va bien, merci. Et vous? Okay, so comment ça va? How are you doing? How's it going? ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது வந்து சவா படித்தோம். இன்றைக்கி வந்து என்ன கேட்டிருக்கிறோன்னா கொமா சவான்னு கேட்குறோம். ஸோ கொமானா என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி, ஹவ்னு அர்த்தம். ஓகே, ஸோ சான இட்டுன்னு அர்த்தம், வானா கோவிங்னு அர்த்தம். ஸோ இது ஹவ் இஸ் இட் கோவிங் இல்லைன்னா ஹவ் ஆர் யூ கோவிங்ன்றதுக்காக கொமா சவா. இதுக்கு முன்னாடி வெறும் சவா, இப்போ நம்ம சொல்கிறது கொமா சவா. ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், யாரோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து சவா சவான்னு கேட்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சவான்னு கேட்டுக்கலாம், சவாபியான்னு சொல்லிக்கலாம். இன்னொருத்தவங்க வந்து உங்களை கொமா சவான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம இந்த முறையை பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே சவாபியா மேசி எவு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பியா மேசின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து ஃபைன், தேங்க்யூ அண்ட் யூ சொல்ல போகிறீங்க. ஃபைன், தேங்க்யூ அண்ட் யூ. தமிழில் சொல்கிறது வந்து நல்லா இருக்கேன், நன்றி, நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஸோ இப்போ வேறு யாரான வந்து தமிழ் படிக்கிறவங்களா இருந்தால் அவங்கள வந்து இந்த ப்ரொனன்சியேஷனை புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து ட்ரான்ஸ்லிட்ரேஷன் எழுதுறதுக்கு மறந்துட்டேன். நான் ஏற்கனவே சில இதில் வந்து எழுதியிருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். If you want to refer the transliteration, I've already given some other videos. You can refer how to do the Tamil pronunciation. நல்லா இருக்கேன், நன்றி, நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்சில் வந்து சவான்றதை வந்து ஹவாயுன்றதை வந்து வேறு சில முறைகளில் கேட்க முடியும், பல விதங்களில் கேட்க முடியும். ஸோ there are a few more ways how are you can be asked. கேன் பி ஆஸ்க்னா கேட்க முடியும், அல்லது நீங்கள் சொல்லலாம் இதை வந்து இப்படிலாம் கேட்கலாம் சொல்லலாம். ஹவாரின்றதை இப்படி கேட்கலாம் அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ ஊசலே பியான், எப்போதுமே நான் அந்த அண்டர் ஸ்கோர் போட்டிருந்தேன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரொனன்சியேஷனை வந்து ஜெட்டுன்னு படிக்கணும், ஜின்னு. ஆனால் அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஐஃபன் போட்டோம்னா அந்த மாதிரி எழுதணும்னு அர்த்தம். ஸோ கீழே போட்டிருந்தேன்னா அண்டர் ஸ்கோர் போட்டிருந்தேன்னா நான் உங்களுக்காக கொடுத்துருக்கிற ப்ரொனன்சியேஷனுக்காக கொடுத்துருக்கிற டிப்ஸு. ஆனால் அந்த நடுவில் வந்து டேஷ் போட்டாங்கன்னா, ஐஃபன் போட்டாங்கன்னா அதே மாதிரி ரைட் பண்ணணும் ரைட்டிங்ஸில். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ரைட்டிங்கை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் வெறும் கம்யூனிகேஷனில் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் எதை பற்றியுமே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ வூஸ் அலை பியான், ஆர் யூ டூயிங் வெல். ஸோ வூ மீன்ஸ் யூ, அலை மீன்ஸ் நீங்கள் போகிறது, கோ. ஸோ ஆக்சுவலாக மீனிங் வந்து ஹவ் ஆர் யூ கோவிங், ஆர் யூ கோவிங் வெல். ஸோ டூவிங்கிறதோட ஆர் யூ கோவிங் வெல் அப்படின்றது தான் வந்து இங்கே சரியான ட்ரான்ஸ்லேஷன். ஆனால் இது வந்து எதுக்கு கேட்குறோன்னா, நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களான்றதுக்கு ஊசாலே பியான். ஸோ பியானா வெல், ஊசாலே பியான், ஊசாலே பியான், ஹாய் ஜெவே பியான். ஸோ இங்கே ஜ அண்ட் தென் வே, ஐ ஆம் கோவிங் வெல், ஜெவே பியான். வாய் இல்லை உங்களுக்கு உயின்றது ஈஸியாக இருந்தால் உயி சொல்லிக்கோங்க. ஹாய் ஒய் ஜெவே பியான், மெர்சி எவ்வு அப்படின்ற ஒரு முறையில் நீங்கள் கேட்கலாம். உஜலே பியான், ஒய் ஜெவே பியான், மெர்சி எவ்வு. அடுத்த முறை பாருங்கள், கொம்மா தலைவு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து போட்டிருக்கிறேன், ஐஃபன் போட்டிருக்கேன் இல்லையா. இதுக்கு வந்து ஃப்ரெஞ்சில் தீரேன்னு சொல்லுவாங்க, திரேதி யூனியன். திரேதி யூனியன்னா வந்து சேர்க்குறது, வார்த்தைகளை சேர்க்குறது திரேதி யூனியன். பட் அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம மேற்கொண்டு போக போக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொம்மா தலை ஊன்னு படிக்கிறோம். இப்போ அதாவது வந்து இந்த இடத்துல இந்த டீயும் இந்த ஏ வந்து ஒயலும் இருக்கிறதுனால தா சேர்த்துக்கிறோம், தா, கொம்மா தலை ஊ. ஸோ முதல்ல வந்து ஊசாலே, இன்னொரு கொஸ்டினில் எப்படி பார்த்தோன்னா ஊசேலே பியான்னு கேட்டோம். ஸோ இங்கே எப்படி கேட்குறோன்னா கொம்மா போட்டுட்டு கொம்மா தலைவு, ஹவ் ஆர் யூ டூவிங், ஸோ ஹவ் ஆர் யூ கோவிங், இட்ஸ் த சேம் மீனிங் உங்களுக்கு. ஓகே, கொம்மா தலைவு, ஊசலே பியான். ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஜெவே பியான் மெர்சி எவு, இல்லை நீங்கள் அதில் சவா பியான் மெர்சி எவு எப்படி ஒன்றா சொல்லலாம். ஆனால் அவங்க இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் கேட்டிங்க வச்சுக்கோங்க, சவான்னு கேட்டிங்க இன்னொருத்தவங்கள, அவங்க வந்து சொல்கிறாங்க ஜெவே பியான் மெர்சி எவ்வுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள்
என்ன சொல்கிறாங்கன்னு புரியலையேன்னு மிரண்டக்கூடாது. ஸோ அவங்க சவான்றதுக்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெவேபியா ஐ ஆம் டூயிங் வெல், ஐ ஆம் கோவிங் வெல்ன்றது தான் சொல்கிறாங்க. குமதலைவு சவா, குமதலைவு ஜெவேபியா மெர்சி. இப்போ இதுவே வந்து நீங்கள் இன்ஃபார்மலாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை குட்டி பிள்ளைங்கள்கிட்டே கேட்குறீங்கன்னா சு வா பியா. ஸோ சு வந்து இன்ஃபார்மலாக பண்ணுறோம், நீன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பதில் வா சொல்கிறோம். ஓகே, ஊசாலே இங்கே ஊ போட்டிருந்தோம் முன்னாடி, இதில் வாக்கு பதில் அலே போட்டிருந்தோம். இப்போ இங்கே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம், சு போட்டிருக்கோம், இங்கே வா போட்டுட்டோம். சு வா பியா, சு வா பியா, சு வா பியா. Are you going well? Are you, yes, are you going well? Are you doing well? Tu vas bien? Oui, je vais bien. ஸோ இது வந்து இன்ஃபார்மலான சுச்சுவேஷனில் சொல்கிறீங்க. tu vas bien, tu vas bien, tu vas bien. Oui, je vais bien. Oui, je vais bien. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கேட்கும்போது oui, merci, je vais bien, et toi? ஸோ இங்கே ஏன்னா tu vas bien வந்ததுனால உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை வந்து சீனு சுவான்னு சொல்லலாம், சூ ஃபார்மில் சொல்லலாம், நீன்னு சொல்லலாம். எப்போதுமே வந்து ஃப்ரெண்ட்ஸில் பேசும்போது முதல்ல நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும். ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்த உடனே வூவில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க, கலீக் ஆகிட்டீங்க. கலீக்னால் வந்து வேலையிடத்தில் ஃப்ரெண்ட் ஆகிறவங்க, வேலையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் ஜென்ரலாக உங்களுடைய ஃப்ரெண்டு. ஸ்கூல் மேட்னா ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்கும்போது அவங்களே கேட்பாங்க, உங்களை வந்து நான் துச்சோயே பண்ணலாமான்னு கேட்பாங்க. துச்சோயேன்னா நான் உங்களை வந்து டீ ஃபார்மில் கூப்பிடலாமா, இல்லை அவங்க கேட்பாங்க சுச்சோயே பண்ணவா ஒவ்வோயே பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஊ ஃபார்மில் கூப்பிட அட்ரஸ் பண்ணவா, உங்ககிட்ட பேசும்போது ஊ சொல்லவா சூ சொல்லவான்னு உங்ககிட்ட அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் ஓகே நம்ம இனிமேல் சூலையே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பு துத்தோயே நாம் ஒம்புன்னு போன லெசனில் படித்தோமா, கேன் வி டூ தி டி ஃபார்ம், டியூ ஃபார்ம். ஓகே, ஒம்பு சுச்சோயே ஒம்பு ஓயே அப்படின்னு அதை நான் உங்களுக்கு அடுத்த இதில் நான் எழுதி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து எப்படி சொன்னீங்கன்னா ஓய் மேசி ஜெவேபியா ஏ சுவா. ஓகே, சு வந்து சுவாவாயிடுச்சு. அண்ட் யூன்றது டியூ டியூன்றதும் வந்து பிகினிங்கில் யூஸ் பண்ணுவீங்க, முடிவில் வந்து டியூன்னு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நடுவில் வந்து டிஇ யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, துத்தப்பேல் என்னும்போது அங்கே வந்து டிஇ ஆகுது. எண்டில் வரும்போது டிஓஐன்னு யூஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி நம்மளுக்கு தமிழ்லேயும் வந்து பல விதத்தில் எண்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ நினைவில் வரல, நான் உங்களுக்கு இதை மாதிரி ஒரு எக்ஸாம்பிளில் யோசனை பண்ணிவிட்டு எழுதி உங்களுக்கு தமிழில் வந்து உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே எண்டில் வந்து டியூ போடல ஹெச்வான்னு போட்டிங்க. ஓகே, அண்ட் ஜி ஜெலேபியா ஹெச்வா. Now we're going to see where did we get this ale, ve, va, etc. ஸோ முதல் சென்டென்ஸில் சொன்னால் வந்து உஜாலே பியான் சொன்னோம். ரெண்டாவது சென்டென்ஸில் சொன்னோம் சுவா பியான் சொன்னோம். அதுக்கப்புறம் ஆன்சரில் சொன்னோம் ஜெவே பியான் சொன்னோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொஷினில் கேட்கும்போது ஊசலே பியான் சொன்னோம், ஆன்சரில் வந்து ஜெவே பியான் சொன்னோம். சூ ஃபார்ம் வந்தோன்னு சவாக்கு எஸ் போட்டிருந்தோம், இங்கே நான் எஸ் மிஸ் பண்ணிட்டேன், சுவா பியான்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு இதில் வந்து கொம சவான்னு கேட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி திடீர்னு அலை வருது, வை வருது, வா வருது, எங்கேருந்து வருது. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வேர்பில் இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வேர்ப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, பரலை பார்த்தோம், எத்ரு பார்த்தோம், அவ்வாறு பார்த்தோம், நிறைய வேர்ப்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த அலை வே வான்றது வந்து இந்த கான்ஜுகேட்டட் ஃபார்மாக வந்திருக்கு. எதோட ஃபார்மில் இருந்திருக்குன்னா டு கோலேருந்து வந்திருக்கு. டு கோன்ற வேர்பை வந்து நம்ம கான்ஜுகேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன் அப்படி வந்து அதோட ஸோ டு கோன்றதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா அலைன்னு சொல்லுவோம், ALLERன்னு சொல்லுவோம். ஸோ சில வேர்ப்ஸ் வந்து நான் உங்களுக்கு அதை முதல்ல எழுதி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அலை ALLERன்றது டு கோ, அலைன்றது டு கோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்கோம், பர்லே படிச்சிருக்கோம், அதுவும் ERல தான் முடிஞ்சது. ஏமே படிச்சிருக்கோம் லாஸ்ட் லெசனில், அதுவும் ERல தான் முடிஞ்சுது. வேறு என்னென்ன வேர்ப்ஸ்லாம் படித்தோம், நிறைய வேர்ப்ஸ் வந்து தொனே பார்த்தோம், தொனே ERல முடிஞ்சுது. ஸோ அந்த வேர்ப்ஸ் எல்லாமே ERல முடிஞ்சுது, இதுவும் ERல முடிஞ்சுது. ஆனால் வந்து இது இர்ரெகுலர் வேர்பு. ஏன் இர்ரெகுலர் வேர்புன்னு சொல்கிறோன்னு சொன்னால், சில வேர்ப்ஸ் வந்து அது கரெக்டாக வந்து இப்போ தொனேயில் வந்து நான் வந்து தோன்னும் போது வெறும் 6 தான் ட்ராப் பண்ணுறோம்.
ஆரை எடுத்துட்டு ஜெதோன்னு சொல்கிறோம். ஆனால் அலையில் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லலை, கம்ப்ளீட்டாக ஃபார்ம் மாறிடுச்சு. அப்படி கம்ப்ளீட்டாக மாறும்போது இது இர்ரெகுலர் வெர்ப் ஆகிடுது. உதாரணத்துக்கு வந்து இங்கிலீஷில் வந்து இப்போ கிவ்ன்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், ஐ கிவ்ன்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா ஐ கேவ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஐ ஹாவ் கிவன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிவ் வந்து கிவ் ஆகிடுச்சு, கேவ் ஆகிடுச்சு, கிவன் ஆகிடுச்சு, 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்துடுச்சு. ஸோ அது உங்களுக்கு நான் எழுதி கொடுக்கல, இன்னொரு இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சில வேர்ப்ஸில் வந்து புக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எதையோ ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறேன், அதுக்கு வந்து ஐ புக் த டிக்கெட், ஐ புக்டு த டிக்கெட், இடி போடுவோம். சரியா? இடினா நான் நேத்திக்கு ஐ புக் த டிக்கெட் எஸ்டர்டே, ஐ ஹவ் புக்ட் த டிக்கெட் திஸ் மார்னிங். ஸோ அந்த புக்குன்ற வேர்பை வந்து நம்ம ஈடின்னு தான் மாற்றுறோம். ஸோ ஈடி வந்துச்சுன்னா அது ரெகுலர் வேர்பு. ஈடி இல்லாமல் வேறு 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 விதத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் இங்கிலீஷில் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரெஞ்சில் வந்து இந்த ஃபார்மே விட்டுட்டு, அலைன்றதை விட்டுட்டு நம்ம வே பார்க்குறோம், வா பார்க்குறோம். ஸோ அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பேசுவோம், ஒரு நிமிஷம் இருங்க. சொல்ல பாருங்க, தேர் ஆர் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இன் ஃப்ரெஞ்ச் அண்ட் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு உதாரணம் கொடுத்துட்டேன், எக்ஸாம்பிள் பண்ணிட்டேன். அதை பற்றி நம்ம வந்து விரிவான வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ரெகுலர் வேர்ப்ஸும் இர்ரெகுலர் வேர்ப்ஸும் எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ரெகுலர் வேர்ப் எமே. எமேனா டு லைக். நம்ம போன தடவை சொன்னோம் ஜெமரே. ஸோ ஜெமரே, ஜுவே, ஜெமரே, மாஞ்சே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஜெவுத்ரேவும் சொல்லலாம்னு சொன்னோம். ஸோ எமேன்றது வந்து இஆரில் இருக்குது. அது வந்து நம்ம சொல்ல வேர்ப் ரெகுலியர். ஸோ இதில் வந்து எமேனா அர்த்தம் வந்து டு லைக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து ஜெம் லே பனான். ஸோ அடுத்தபடி இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு சொன்னால், நீங்கள் எப்போவுமே எய்ம்ன்றது லைக் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னுன்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து ஜெம் யூனு பனான்னு சொல்லக்கூடாது, அது தவறு. எப்பொழுதுமே வந்து லூலா தான் போடணும். ஜெம் ஐ லைக் பனானாஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு குவான்டிட்டியே இல்லை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ லைக் பனானாஸ். ஜென்ரலாக வந்து நீங்கள் ரெகுலராக உங்களுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொன்னால் ரெகுலராக இதான் உங்களுக்கு வழக்கம் அப்படின்னு பட்சத்தில் வந்து ரெகுலர் ருட்டீன் ஹேபிட் பேசும்போது ஐ லைக் பனானாஸ். அப்போ வந்து இங்கே ஐ லைக் த பனானாஸ்ன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா, வெறும் ஐ லைக் பனானாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து எப்போவுமே ஃப்ரெஞ்சில் வந்து நீங்கள் ஒன்று ஆனோ இன்னோ தேவோ லூலாவோ ஏதோ போடணும். ஸோ ஜெம் லா பனான்னு சொல்லலாம், ஏன்னா அது வந்து பனான் வந்து ஃபெமினா. ஸோ அதனால ஜெம் லா பனான். இல்லை ஜென்ரலாக சொல்கிறதுனால ஜெம் லே பனான், ஐ லைக் த பனானாஸ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா. ஆனால் இங்கிலீஷில் சொல்கிறது ஐ லைக் பனானா சொல்லணும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஆரை எடுத்துட்டோம், வெறும் ஈ மாத்திரம் போட்டிருக்கோம். அதே சமயத்தில் இங்கே அலேவை பாருங்கள், இது இர்ரெகுலர் வேர்ப் அலே. ஏன்னா இதுவும் இஆரில் தான் முடிஞ்சிருக்கு, இதுவும் இஆரில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன போட்டிருக்கோன்னா ஜெவை ஆ பாரி, ஐ கோ டு பாரிஸ் எவ்ரி மண்டே. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை, எவ்ரி மண்டே இல்லை ப்ரெசன்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் கண்டினியூஸான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த கான்ஜுகேஷனுக்கு மாத்திரம் இப்போ சொல்கிறேன், இங்கே நம்ம வந்து ஜல்லுன்னு போடலை சரிங்களா. ஸோ எய்மேல வந்து ஆரை ட்ரா பண்ணிவிட்டு ஏஐஎம்இன்னு எழுதியிருக்கோம். இங்கே அப்படி பாடுறதா இருந்தால் நம்ம ஏஎல்எல்இன்னு தான் போடுவோம், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் போட்டாலும் ஜ அப்பாஸ்ட்ரஃபு. ஸோ இது வந்து ஜி அப்பாஸ்ட்ரஃப் ஏஎல்எல்இ, பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒயலாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது இர்ரெகுலராக இருக்கிறதுனால இது நீங்கள் ஞாபகம் வச்சாகணும், அல்லது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு 7 டைம்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் அலேனா வேன்றது உங்களுக்கு நினைவில் வந்துடும். ஸோ இந்த அலேன்ற வேர்பு இந்த இடத்துல பார்க்கவே இல்லை, ஒரு எழுத்து கூட இல்லை. ஜெவே ஆ பாரி அப்படின்னா ஐ கோ டு பாரிஸ் ஆர் ஐ எம் கோவிங் டு பாரிஸ். இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் ஐ எம் கோவிங் டு பாரிஸ் நவ் ஆர் ஐ எம் கோவிங் டு பாரிஸ் திஸ் வீக். ஏன்னா வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போதைக்கு நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு மாத்திரம்தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரெகுலராக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் ஐ எம் கோவிங் டு பாரிஸ் நவ், இல்லை ஐ எம் கோவிங் டு பாரிஸ் திஸ் வீக், இல்லை ஒரு டெம்பரரி ஆக்டிவிட்டியாக இருந்தால். ஸோ ஜஸ்ட் சிம்பிளி வந்து நீங்கள் சொல்லலாம் ஐம் கோயிங் டு பாரிஸ்ன்னு சொல்லலாம் சிம்பிளி. ஸோ ஐம் கோவிங் டு பாரிஸ். ஸோ ஃப்ரெஞ்சில் சொல்கிறது இருந்தால் ஜெவே ஆ பாரி. ஓகே.
ஸோ இங்கிலீஷ்லேயும் அதையும் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஐ கோ டு பாரிஸ் எவ்ரி மண்டே ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறதா இருந்தால். ஓகே, அதனால வந்து இங்கே இந்த மீனிங்க்கு நம்ம சொல்லும்போது ஜெவே ஆ பாரின்றது ஐம் கோவிங் டு பாரிஸ். ஓகே, ஸோ சுவையும் பாருங்கள். ஸோ இங்கே 2 வாவல் வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து நார்மலாக சூக்கு அப்புறம் வரும்போது இந்த மாதிரி நம்ம அப்போஸ்ட்ரஃப் போட மாட்டோம், கன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டோம். பட் ஸ்போக்கன் லாங்குவேஜில் தான் இருக்குது இது. தெம்னு சொல்லுவோம். தெம் நாத்தா சுஎம் சுஎம். ஸோ எய்ம்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் வந்து எய்ம்ன்றது ஒரு இலக்கை அடையிறது. எம் சுஎம் தெம் தெம்லே டொமாட். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பனானாஸ், எனக்கு பனானாஸ் பிடிக்கும், உங்களுக்கு டொமாட்டோஸ் பிடிக்கும். ஓகே, டொமாட். ஸோ இங்கிலீஷில் பாருங்கள் டொமாட்டோஸ். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிறது அந்த டொமாட்டோஸ் வந்து டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் வேறு மாதிரி இருக்கும். டொமேட்டோஸ். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்கிறது டொமாட்டோஸ். டொமாட்டோஸ், டொமேட்டோஸ். ஓகே, ஸோ சேம் தெம்லே டொமாட். இங்கே பாருங்கள் சூக்கு அப்புறம் வாவா போயிடுச்சு. ஸோ இங்கே அலையவே இல்லவே இல்லை. சூவா அலோந்துரு. யூ ஆர் கோவிங் டு லண்டன். ஓகே, ஸோ நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது வந்து யூ கோ டு லண்டன் எவ்ரி வீக் சொல்லணும். ஸோ இதோட லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறது இருந்தால் இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். யூ ஆர் கோவிங் டு லண்டன். ஓகே, சிவா அலோந்துரு. ஸோ இங்கே பாருங்கள் லோந்துருன்றது வந்து இஎஸ்ஸை வந்து நீங்கள் படிக்கூடாது, லோந்துருன்னு தான் படிக்கணும். ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் லண்டன்னு சொல்லுவோம். சிவா அலோந்துரு. ஜெவே ஆ பாரி. சிவா அலோந்துரு. அடுத்தபடியாக பாருங்கள் இன்னொன்று. இப்போ அடுத்தபடியாக இங்கே பாருங்கள் இல்லெம் லெஸ் orange. ஸோ he likes oranges. Okay, or you could say il aime l'orange. ப்ளூரலில் சொல்லணும்னா il aime l'orange சொல்லலாம். சிங்குலரில் சொல்லலாம் he likes oranges. ஆனால் வந்து he likes the orangesன்னு சொல்ல மாட்டோம் நம்ம. த ஆரஞ்சஸ்னால் ஒரு பர்டிகுலராக நீங்கள் அங்கே வச்சுருக்கிற டேபிள் மேலே இருக்கிற இந்த ஆரஞ்சை தான் வந்து லைக் பண்ணுற மாதிரி. ஜென்ரலாக வந்து ஆரஞ்சு பழத்தை லைக் பண்ணுறது வந்து ஹீ லைக்ஸ் ஆரஞ்சஸ். அப்படி தான் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இங்கிலீஷில் எப்படி மாதிரி இருக்கா? ஐ லைக், யூ லைக், ஹீக்கு வந்ததுக்கப்புறம் எஸ் வந்துருச்சு, ஹீ லைக்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டூவில் வந்து எஸ் போட்டிருக்கோம், இல்லில் எஸ் கிடையாது. ஸோ ஜெம்லேயும் வந்து அவங்க வந்து எஸ் போடலை, இல்லிலையும் வந்து அவங்க எஸ் போடலை. ஸோ இது ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹீல வந்து எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஃப்ரெஞ்சில் டூவில் வந்து எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈ லைம் லெஸ் orange, ஈ லைக்ஸ் ஆரஞ்சஸ். ஓகே, ஸோ அடுத்தபடியாக நான் வந்து இங்கே இன்னொரு கொஷின் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ லைக்குன்ற வேர்ப் வந்து உங்களுக்கு வழக்கமாக வந்து கண்டினியூஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ஐ எம் லைக்கிங் இட், ஐ எம் லைக்கிங் பனானாஸ் நார்மலாக சொல்ல மாட்டோம். சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து லைக்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப், ஆக்ஷன் வேர்ப் கிடையாது. இங்கிலீஷில் வந்து சிலது வந்து ஸ்டேட்டிவ் வேர்புன்றது ஒரு ஒரு ஆக்ஷன், உங்களுடைய மனநிலைமையை பற்றி பேசுகிறது, உங்களுடைய லைக்கிங்ஸை பற்றி பேசுகிறது. ப்ராபப்ளி இஃப் யூ வாண்ட் டு சே, நீங்கள் வேணும்னா என்ன சொல்ல, ஐ எம் பிகினிங் டு லைக் இட்னு சொல்லலாம். ஐ எம் பிகினிங் டு லைக் இட். ஓகே, ஸோ ஐம் லைக்கிங் இட்ன்றது வந்து வழக்கமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். கண்டினியூஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்லையோ ப்ரெசென்ட் ப்ரோக்ரஸிவ்லையோ. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து எதுவுமே போடலை. ஸோ நாட் யூஸ்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ வேறு ஃபார்முலுக்கு வந்து இப்போ ஐ எம் கோவிங் யூஸ் பண்ணலாம், அது ஏன்னா ஆக்ஷன். ஓகே, ஐ எம் பிளேயிங் யூஸ் பண்ணலாம், அது ஆக்ஷன். பட் சம் ஆஃப் த இன்னொரு வேர்ட் வந்து நோன்னு சொல்லணும். ஐ நோ யூன்னு, உங்களே எனக்கு தெரியும். ஐ எம் நோவிங் யூன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஸ்டேட்டிவ் வேர்பில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுடைய நீங்கள் என்ன சொல்கிறது, அதை உணர முடியாது. உங்களுக்கு நோன்றது வந்து உணர்ந்து கொள்ளணும், அது ஒரு ஆக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஐ எம் நோயிங் யூன்றது வந்து KNOWING எப்போதுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சில ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட் டசன்ட் சவுண்ட் குட், ஐ எம் லைக்கிங் இட். So I don't normally use it. So we just say I like bananas in general. Okay. Yeah, do I like it? Yes, I like it. எனக்கு அது பிடித்தம் இருக்குதா? எஸ், ஐ லைக் இட் அப்படி சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த காலம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பிளாங்காக விட்டுருக்கேன். சரியா? ஸோ இப்போ இல்லைம் லேஸ் orange. அடுத்தபடியாக இங்கே வந்து சொன்னோம் அலேக்க சொல்லும்போது அலேன்ற வேர்ப் வந்து இல்வா ஆன் ஷீன். ஓகே, ஹீ இஸ் கோயிங் டு சைனா திஸ் மந்த். ஓகே, ஸோ இந்த திஸ் மந்த்லாம் நான் இங்கே உங்களுக்கு கொடுக்கல. இன்னும் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து இன்னும் கொஞ்சம் போக போக உங்களுக்கு நம்ம வெக்காபுலரி பில்டப் பண்ண இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம்.
இப்போதைக்கு ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேஷனுக்காக தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கிலீஷில் இப்படி இஸ் கோவிங் டு சைனான்னு சொன்னால் திஸ் மந்த்ன்னு சொல்லாமல் இருந்தால் அந்த கிராமர் சரியாக வரலன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இல்வா ஆஷீன் ஹீஸ் கோவிங் டு சைனா ஆர் ஹீ கோஸ் டு சைனா எவ்ரி இயர் இங்கிலீஷில் சொல்லுங்க. ஸோ இப்போ இங்கே இன்னொரு வித்தியாசம் பார்த்துருக்கீங்க. ஆ ஷீன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆ லோந்துரு ஆ பரின்னு போட்டிருக்கேன். ஸோ இது அகெயின் ஆனும்போது வந்து டூ ஆகுது. எல்லாமே டூவாக தான் இருக்குது, ஆனால் இங்கே ஆ வரல. ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்லேயே மாற்றங்கள் இருக்குது பாருங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டூ பாரிஸாக இருந்தாலும் டூ தான், டூ லண்டன், டூ சைனா எல்லாமே டூ தான். ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து மாறுது. ஏன் மாறுதுன்னா நீங்கள் சிட்டியை பற்றி பேசும்போது ஆ ப்ரிப்போசிஷன் போடணும். ஸோ இப்போ மெட்ராஸ் சிட்டி, சென்னை சிட்டி அப்படின்னா அது ஒரு சிட்டி, அது ஒரு நகரம். நகரத்தை பற்றி போட்டிங்கன்னா ஆ போடணும். கண்ட்ரி ஒரு நாடை பற்றி போட்டிங்கன்னா பெண், அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஃப்ரெஞ்சில் வந்து பெண்ணினம் ஆணினம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஈல முடிஞ்சதுன்னா அது வந்து பெண்பால் கண்ட்ரி. ஸோ ஆன் ஃப்ரான்ஸ், ஸோ இல்வா ஆன் ஃப்ரான்ஸ், ஹீ இஸ் கோவிங் டு ஃப்ரான்ஸ். ஸோ ஈல முடிகிற கண்ட்ரிஸ் வந்து ஃபெமினின் கண்ட்ரி. அப்போ ஃபெமினின் கண்ட்ரி இருந்தால் இஎன் போடணும் எப்போதுமே. கண்ட்ரிக்கு வந்து இஎன் போடணும். வேவலில் வந்துச்சுன்னா இஎன் போடணும், வேவலில் எதுவும் துவங்குச்சுனாலும். ஓகே. ஸோ இங்கே இது வந்து சிட்டி, லண்டன்றதையும் பாரிஸ்ன்றதையும் வந்து சிட்டி. ஸோ அடுத்தபடி இங்கே இன்னொரு ப்ரொனன்சியேஷன் இல்லை, ஜெவே ஆ பரின்னு சொன்னேன், நான் எஸ்ன்னு சொல்லலை. ஓகே. ஸோ ஃப்ரெஞ்சில் வந்து இந்த எஸ்ஸை கூட யூஸ் பண்ண மாட்டோம், ஜெவே ஆ பரி. அதை இங்கே சொல்லும்போது ஐ எம் கோவிங் டு பாரிஸ். ஸோ இங்கிலீஷில் சொல்லும்போது பாரிஸ் சொல்கிறோம், பட் ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது ஜெவே ஆ பரி. ஓகே. ஜுவா ஓ லோந்த்ரு. ஸோ இங்கேயும் எஸ் யூஸ் பண்ணல, பட் இங்கே பாருங்கள் இல்வா ஆஷீன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மனப்பாடமே பண்ணக்கூடாது. பழக 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 உங்களுக்கு உங்களோட பிரெயினில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆகும். இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் மெமரி. ஓகே. இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் மெமரி. அதுதான் குட் வே ஆஃப் லேர்னிங். ஓகே. ஜெவே ஆ பரி, tu vas à Londres, ils vont en Chine. ஸோ அடுத்ததான் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்எம். ஸோ ஷீ லைக்ஸ் les glaces means ice cream. Okay. Elle aime les glaces. She likes ice creams. So she is liking ice cream. சொல்ல முடியாது நம்ம. She is liking it. No, it's not really good. So she likes ice creams. ஸோ எல்வா இப்போ அலை வேர்புக்கு பார்க்குறோம். எல்வா ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இல்வா ஆச்சு, டூக்கு மாத்திரம் டூவா ஆச்சு. ஓகே. ஸோ ஜெவே வேவா இருந்துச்சு. மெயின் ஃபார்ம் வந்து அலை, ஆனால் வே போட்டிருக்கோம், ஜெவே போட்டிருக்கோம், டூவா போட்டிருக்கோம், இல்வா போட்டிருக்கோம். அதே சேம் ஃபார்ம் எல்வா. ஓகே. இங்கே பாருங்கள், எல்வா ஓ ராயம் யூனி. ஸோ ராயம்னா கிங்டம், யூனினா யுனைடெட். ஓகே. ராயம் யூனி, ஓ ராயம் யூனி. ஐ திங்க் நான் இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ROYAME UME கரெக்டாக தெரியல. அடுத்தது நான் பார்த்துட்டு உங்களுக்கு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்கிறேன், கமெண்ட்டில் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஓகே. எல்வா ஓ ராயம் யூனி. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இஎனுக்கு பதிலாக ஓ போட்டிருக்கோம். ஏன் சொன்னால் இது வந்து ராயம் யூனி வந்து உங்களுக்கு வந்து ஃபெமினின் கிடையாது. ஸோ இட்ஸ் மேஸ்குலின் இந்த வேர்ட். ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இது ஃபெமினனா மேஸ்குலினான்றது வந்து இப்போ நம்ம வந்து இப்போது ஹியூமனை பார்க்கும்போதோ இல்லை அனிமல்ஸை பார்க்கும்போதோ நம்மளுக்கு வந்து தெரியும் அது ஃபெமினனா மேஸ்குலினான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இந்த வேர்ட்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த வேர்ட்ஸை பொறுத்து தான், இந்த எண்டிங்கை பொறுத்து தான் இது ஃபெமினன் வேர்டாக மேஸ்குலின் வேர்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து நார்மலாக ஈல பண்ணால் ஃபெமினன் வேர்டுன்னு சொன்னோம். ஷீனில் வந்துருக்கு பாருங்கள், ஷீனில் ஈர் முடிஞ்சிருக்கு. ஸோ இது இதில் முடியல, அதனால் வந்து இது வந்து இங்கே வந்து மேஸ்குலின் கண்ட்ரி இருந்தால் ஓ போடணும். எப்படி ஓ வந்துச்சுன்றது அதுக்கு ஒரு கிராமர் இருக்குது. அது அடுத்த லெசனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஓ மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக நான் வந்து எல்வாவோடு முடிச்சிடணும்னு நினைப்பேன். ஸோ எல்வானா வந்து ஷீ இஸ் கோவிங் அப்படின்ட்டு. ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தட்ஸ் வை ஐ ஆம் சேயிங் லைக் எல்வா ஓ ராயம் யூனி. பட் நம்ம மோர் அண்ட் மோரில் சென்டென்சஸ் பிக்கர் பண்ண இன்னும் காம்ப்ளெக்ஸ்டு கிராமர்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே. ஸோ எவ்ரி திங் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஓவரா எனிவே எல்வா ஓ ராயம் யூனி. ஓகே. ராயம் யூனி, ROYA
YAME, I think YAUME. That's just really bothering me because the spelling, it doesn't look good to me anyway. So I forgot when I was typing up. Okay, she goes to the United Kingdom every year, or she goes to the United Kingdom every month, whatever. Okay, but normally சொல்கிறதா she is going to the UK this year, இந்த ஆண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். Okay, or otherwise இன்னொரு இங்கே சொன்னால் she lives in the United Kingdomனா அது ரெகுலர் ருட்டீன் ஆகிடுது. ஸோ கோஸ்க்கு பதில் லிவ்ஸ் போடணும் இல்லையா? ஸோ அந்த வேர்ப்க்கு நம்ம இன்னும் வரல. லிவ்ஸ்ன்றது அபிதே. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு வேர்ப்ஸாக நம்ம படிச்சுட்டே வருவோம். ஸோ இப்போ அலேன்ற வேர்ப் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ நீங்கள் வந்து ஹவாயுன்றதை கேட்குறது எப்படி கேட்கலாம், பல விதமாக கேட்கலாம். குமாசாவா கேட்கலாம், குமா தலைவு கேட்கலாம், உஜலை பியான் கேட்கலாம், ஜெவே பியான் சொல்லலாம், ஆன்சர் சவா சொல்லலாம். ஸோ அதுக்காக அது எப்படி வந்ததுன்றதுக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக இப்போ அலேன்ற வேர்பை நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் கைண்ட் ஆஃப் ரிலேட்டட். ஓகே, எல்வா ஓ ராயம் யூனி. அடுத்தபடியாக பாருங்கள், ஸோ எய்மில் வந்து ஒன்எம். ஸோ இங்கே போட்டோன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ரைட்டிங்கில் வந்து இது கிடையாது, அலவுட் கிடையாது. உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனுக்காக நான் இது இந்த டிப்ஸ் போட்டிருக்கேன். ஒன்எம் லி பொம்து தேர். பொம்து தேர்னா வந்து பொட்டேட்டோஸ். ஓகே, பிகாஸ் தேர்னா வந்து நிலம். ஓகே, பொம்முனா வந்து ஆப்பிள். பட் இது நிலத்தில் இருக்கிற ஆப்பிள்ன்றதுனால அதான் அதோட ட்ரான்ஸ்லேஷன். பொம்முனா ஆப்பிள், பட் தேரில் இருந்து, அதாவது தேர்னா நிலம், நிலத்து ஆப்பிள் வந்து பொட்டேட்டோஸ். ஓகே, ஸோ ஒன்எம் லி பொம்து தேர், வி லைக் பொட்டேட்டோஸ். ஓகே, ஸோ இங்கே அலே வேர்ப்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓவா ஓ செதாசினி. ஸோ இங்கே ஓ போட்டிருந்தோம், இங்கே ஓ செதாசினி. ஸோ இதுவும் ஓ தான் சொல்லுவீங்க தனியாக போட்டிருந்தா. ஆனால் இங்கே ஒயல் வந்திருக்கிறதுனால, ஈ வந்திருக்கிறதுனால ஓ ஜெத்தாசினி, ஜெட் சவுண்டு கொடுக்கணும் அகெயின். ஓகே, பட் இது பாருங்க இப்படி தான் ரைட்டிங்ஸ்லேயே இப்படி தான் எழுதணும். ஸோ இங்கே நான் உங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே இப்படி தான் எழுதியே ஆகணும் நம்ம, ஓ ஜெத்தாசினின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓ ஜெத்தாசினி, ஓ ஜெத்தாசினி, ஓமா ஓ ஜெத்தாசினி. We go to the United States every 3 months, or we are going to the US. Okay, we are going to the United States. Whatever. So இந்த ரெஸ்ட் ஆஃப் தெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் கொடுக்கல. ஓகே, we are going to the United States. ஓகே, ஸோ இப்போ வந்து சிங்குலர் மேஸ்குலின் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா ஓ யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ப்ளூரலாக இருக்கும்போது, ஃபெமினாக இருந்தாலும் மேஸ்குலின் இருந்தாலும் இது ஏயுஎக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் தனியாக சொல்கிற ஓ வரும், வாவல் வந்துச்சுன்னா, ஒயல் வந்துச்சுன்னா ஓஸ் வரும். ஓகே, ஸோ எத்தானா வந்து ஸ்டேட், யூனினா யுனைடெட். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது பாருங்கள் எப்போதுமே. ஸோ இங்கே யுனைடெட் கிங்டம், கிங்டம்னா ரோயம், யூனினா யுனைடெட். ஓகே, ஸோ இதே யூனி தான் இங்கே வந்திருக்கு. ஆனால் ஸ்டேட்ஸ், அதாவது நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால 50 ஸ்டேட்ஸ், அதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஐ திங்க் இதுக்கு முன்னாடி 49 ஸ்டேட்ஸோ 48 ஸ்டேட்ஸோ தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அமெரிக்காவில். அதுக்கப்புறம் 2 ஸ்டேட் வந்து சேர்ந்துச்சு. அதனால வந்து இப்போ 50 ஸ்டேட்ஸ். நீங்கள் அந்த ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் கூட இருக்கும் பாருங்கள். ஐ திங்க் இதில் 50 ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை, அந்த ஸ்டேட்ஸை குறிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஓவா ஓஸ் எத்தாசினி. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்க்கும்போது வி லைக். ஸோ நுசெமோ லெசாரிகோவேர். இதுக்கு நீங்கள் லெசாரிக்கோவும் சொல்லலாம், லேயாரிகோவேரும் சொல்லலாம். இந்த ஹெச் வந்து இங்கே மியூட்டட் ஆகிடுது. நீங்கள் அதனால் வந்து ஜாயினும் பண்ணலாம், இல்லாமலும் பண்ணலாம், ரெண்டுமே அலவுடு. லேயாரிகோவேர். ஓகே, அரிக்கோவேர்னா பீன்ஸு, வேறுனா க்ரீன் கலர். இப்போ நம்ம கலர் வேறு லேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வி லைக் பீன்ஸ், க்ரீன் பீன்ஸ். ஜென்ரலாக இங்கிலீஷில் சொல்கிறது வந்து க்ரீன் பீன்ஸ்னு சொல்ல மாட்டோம், வி லைக் பீன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்காக உங்களுக்கு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் க்ரீன் பீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நுசெமோ les haricots verts, nous aimons les haricots verts, nous aimons les haricots verts. ஓகே, ஸோ இதை நீங்கள் க்ராஸ் பண்ணிடல, இந்த எஸ்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஹெச் மியூட்டடாக இருக்கும்போது சிலதுக்கு பண்ணுவோம், பட் இந்த இடத்துல வந்து ரெண்டுமே அக்செப்டட். ஓகே, லே ஹரிகோட் வேர், nous aimons les haricots verts, we like beans. ஸோ அதே மாதிரி நூசலும். ஸோ இங்கே ஓவாக்கு பதில் we are goingன்றது நூசலும். இப்போ தான் வந்து நம்ம இங்கே அலைவை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அலை வந்திருக்கா? இதில் இருக்கிற முதல் 3 லெட்டர்ஸை இந்த நூலில் தான் நம்ம பார்க்குறோம், நூசாலும். ஓகே, அடுத்தபடியாக ஊலையும் பார்க்குறோம், ஊசாலே. ஸோ எப்போவுமே ஊ வந்துச்சுன்னா ஊ பார்லே, ஊ தோனே, அந்த ஈஸ் எடுப்படும்.
அதே மாதிரி. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது படிக்கலாம். நியூசிலாந்து எந்தெந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய நாடுகளை பற்றி இனிமேல் படிக்கலாம். ஸோ they go or they are going to. ஸோ ஊசலே இஸ் யூ ஆர் கோவிங் டு. இந்த ஊசலே தான், ஸோ யூ ஆர் கோவிங் தான் நம்ம முதல்ல இதில் கேட்டோம். ஊசலே பியான் அப்படின்னு கேட்டோம் இல்லையா? ஊசலே பியான். ஓகே, அதே நீங்கள் வந்து ஹவா யூ கோவிங்னா கொமா போட்டுட்டு கொமா தலை ஊ, இந்த அலை ஊ ரிவர்ஸ் பண்ணிடுங்க. கொமா போட்டுட்டு அதில் இருக்க டீயோட கொமா தலைவு. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த அல்லோன்றது வந்து இந்த இர்ரெகுலர் வேர்பாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் கூட நம்மளால் வந்து பார்க்கவே முடியல. ஊ வரைக்கும் நூ வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இங்கே வர வைக்கும்போது நிச்சயமாக அந்த அலைவே இல்லை. இங்கெல்லாம் வந்து எம் இருக்குது, எல்லா இடத்துல எம் இருக்குது. இங்கே வந்து கான்ஜுகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இல்லவே இல்லை. அது கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த அலைவை வந்து நான் போகிறேன்னு சொன்னால், நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஜெவே. ஓகே, நான் போகிறேன், ஐ எம் கோவிங் டு. நான் பாரிஸ்க்கு போகிறேன், நீ லண்டனுக்கு போகிறாய். ஸோ அவன் அல்லது அவர் சைனாவுக்கு போகிறார். ஓகே, ஸோ இது அவள் யுனைடெட் கிங்டத்துக்கு போகிறாள், அல்லது நாம் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போகிறோம். இதுவும் நாம் நியூஸாலும். ஓகே, நாம் இங்கே போகிறோம், நீ போகிறாய். அடுத்தபடி இங்கே பாருங்கள், திரும்பி தே இல்செம் இங்கே வந்துருக்குது, அதே எம்மில் இருக்குது இல்செம். பட் இங்கே இல்லவே இல்லை, இங்கே கம்ப்ளீட்டாக இல்வோ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே இருந்து இந்த வா ஓவா சுவா இல்வா இருந்தது, இங்கே வி இருக்குது ஆனால் ஓ ஆயிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்சோம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? தே ஹாவ்ன்றதுல இல்சோம், அந்த ஓஎனை வந்து இந்த வியோட நம்ம சேர்த்துடுறோம். தே ஹாவ் இல்சோன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அதே தே ஆர்னா இல்சோம் சொல்லுவோம், ஓஎன்டி இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க கோவிங்கிறதுக்கு இந்த ஓஎன்டியை நம்ம போடுறோம், இல்வோம். ஓகே, தே கோ, தே ஆர் கோவிங். ஸோ இப்போ உங்களுக்கு இது நல்லா விளக்கமாக விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்சைம்ன்றது வந்து ஃபெமினா, அதனால எல்வோம். ஸோ இங்கே டிட்டோனா இதே சேம் தான். இங்கே என்ன இருக்கோ தே கோ டு, அதுக்காக வந்து டிட்டோன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு சரியாக தெரியுதா? உங்களுக்கு தெரில. ஓ, மேலே என்ன இருக்கோ தே கோ டு, கொஞ்சம் போல் வெயிட் செகண்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இல்வோம், தே கோ டு, எல்வோம், டிட்டோனா சேம் இதே தான். இங்கே என்ன இருக்கோ அதே தான் வரணும், தே கோ டு. ஏன்னா இது ஃபெமினா, இது மேஸ்குலம் அப்படின்றதுனால இது மாதிரி போட்டிருக்கோம். ஸோ எல்செம் ஃபெமினா ப்ளூரியல், இல்செம் மேஸ்குலம் ப்ளூரியல். ஸோ இங்கிலீஷில் இருந்தால் மேஸ்குலின் ஈ வரும், ஃபெமினன் ஈ வரும். ஸோ இங்கே கூட நான் ஒரு அக்சான் தெகு மிஸ் பண்ணிட்டேன் ஃபெமினாவுக்கு. அடுத்த தடவை எழுதும்போது கரெக்டாக எழுதுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது, யூ கேன் see a big difference in the conjugation of the verbs aimer and aller. Okay, aimer follows a pattern, so it is a regular verb. ஸோ aimerன்றதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருந்துக்கிட்டே இருக்குது. j'aime, t'aime, il aime அப்படின்னு ஒரு பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சேமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஸோ இட் இஸ் a regular verb. and most verbs ending in er. ஸோ இங்கே இது வந்து டபுள் ஸ்பீச் மார்க்கு, ER2 இல்லை. ஸோ ஸ்பீச் மார்க் மிஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆர் ரெகுலர் வேர்ப்ஸ் பட் சம் ஆர் நாட், ஃபார் எக்ஸாம்பிள் அலை. ஓகே, ஸோ இயரில் வந்து முடிவடைகிறது எல்லாமே முக்கால்வாசி வந்து ரெகுலர் வேர்ப்ஸாக இருக்கும். சில வேர்ப்ஸு அலை மாதிரி வேர்ப்ஸு இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ we will talk about the English irregular verbs in the next lesson. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சில உதாரணங்களும் கொடுத்துட்டேன். இது மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஈடியில் முடிஞ்சிச்சுன்னா அது ரெகுலர் வேர்பு. உதாரணத்துக்கு பாரோன்னு சொன்னிங்கன்னா BORROW, பாரோனா கடன் வாங்குறது இல்லையா? ஸோ பாசன்ஸில் வந்து பாரோடு, அதுக்கு வெறும் டி தான் சேர்க்குறோம். ஸோ ரெண்டுமே பாரோடு தான் வரும். இப்போ கட்டுன்றதை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கட் மை செல்ஃப்னா இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன், ஐ எம் கட்டிங், ஐ கட் எஸ்டர்டேக்கும் CUT தான் வரும். ஐ ஹவ் கட்ன்றது வந்து ஐ ஹவ் கட் திஸ் மார்னிங்கிறதுக்கும் CUT தான் வரும். எதுவுமே மாற்றமே கிடையாது. பாஸ்டன்ஸ் வந்தால் செட்டுனாலும் அதே மாதிரி தான் வரும். அது செட் ஐ செட் up the table, I set up the table yesterday, I have set up the table this morning. Okay, set. ஸோ அதே வந்து இப்போது கிவ்னா ஐ கிவ் now, I gave yesterday, I have given this morning. ஸோ அதுக்கு ஒரு கிராமர் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. பட் எனிவே அந்த மாதிரி irregular verbs இங்கிலீஷில் இருக்கின்றதை உங்களுக்கு நான் வந்து
சொல்லியிருக்கேன், இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ now we will talk about now you know how we derive the following sentences. எப்படி வந்துச்சு குமத்தலைவு உஜலேபியான்றது எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டிரைவ்னா நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ குமத்தலைவு உஜலேபியா சுவா பியா. So you can see kuma தலைவு because of the T இங்கே ஏ இருக்குது சேர்த்துட்டோம். குமா தலைவு how are you doing? உஜலேபியா how are you doing or how are you going? சிவாபியா how are you doing? ஓகே. ஸோ நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன் இங்கிலீஷ் தெர் ஆர் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்ன்றது நோவிங். ஸோ ஐ நோ யூ, ஐ எம் நோயிங் யூன்னு சொல்லவே முடியாது, எப்போதுமே சொல்ல முடியாது. ஸோ அதை பற்றி இன்னொரு லெசனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்ஷன் வேர்புன்றது வந்து ஐ எம் கோவிங். ஸோ அது நடந்து போகிறோம் ஒரு ஆக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்ஷன் வேர்பில் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸோ ப்ரெசன்ட் ப்ரொக்ரெசிவோ யூஸ் பண்ணலாம். ஸ்டேட்டிவ் வேர்பில் வந்து அது வந்து ஒரு ஸ்டேட், ஒரு நிலைமை, அப்படியே நிற்கிற நிலைமையோ அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து நம்மளால் புரிஞ்சு கொள்ள தான் முடியுமே தவிர அதுக்கு ஆக்ஷன் எதுவும் கிடையாது. நோவிங்ன்றதுக்கோ இல்லை லைக்கிங்ன்றதுக்கோ வந்து நோவிங்கிறது 100% வந்து ஸ்டேட்டிவ் வேர்பு. லைக்கிங்கிறது கைண்ட் ஆஃப் இன் பிட்வீன். சம்டைம்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், சம்டைம்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த லெசன். À bientôt. Merci.